ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி காப்பர் அண்ட் பிராஸ் மெட்டல்ஸ் இருக்கிற வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். நானும் அதே மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரூட் பவுல் பிராஸ் மெட்டீரியலில் இருக்குது. இந்த ஒரு கெமிக்கல் ஃப்ரம் மீஷோ டெப்லைட்னு சொல்லி காப்பர் அண்ட் பிராஸ் மெட்டல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே இருக்குது. இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். டெப்லைட் இதோட பேர். பாருங்கள், நான் ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு சாஃப்டான ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமான அந்த லிக்விடை போட்டு இதை நல்லா நான் க்ளீன் பண்ணுறேன். வாஷ் பண்ணும்போது கையில் ரிங்கு, எந்த மெட்டலான ரிங்கும் போடாதீங்க. சில்வர் ரிங்கெல்லாம் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாமே பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அதே ஃப்ரூட் பவுல் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். வெறும் நார்மலான ஸ்க்ரப்பில் தான் நான் யூஸ் பண்ணேன். இது காப்பர் இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது நல்லாவே கருப்பாக இருந்த ஒரு தீபம் இதுவுமே ஓரளவுக்கு போயிடுச்சு. இன்னொரு தடவை வாஷ் பண்ணால் கண்டிப்பாக இதுவுமே க்ளீன் ஆகிடும். இது ரொம்ப கஷ்டப்படாமல் சிம்பிளாக ஈஸியாக தான் நான் வாஷ் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், வெரி ஈஸி டு க்ளீன். பாய்.